ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உலகத்தில் முள்ள மாதிரி முடிச்சவிக்கி தெல்லவாரி தெருப்பூரிக்கி எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ஏன் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு சத்தியம் பண்ணுறோம், ஒரு கடவுள் மேலே சத்தியம் பண்ணுறோம், இல்லை நம்ம வீட்டு பிள்ளைய மேலே பண்ணுறோம், இல்லை நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு வாயில்லாத ஜீவம், அதுவும் நம்ம வீட்டு பிள்ளைய தான். அப்படி நம்ம ஒரு உயிராக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேலே நம்ம சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சத்தியத்தை வந்து நம்ம காப்பாற்றுவோம். சரிங்களா? நான் வந்து சத்தியத்தை பண்ணிவிட்டு ஏன் மீறினேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க. இவங்க அம்மா செத்து போன அன்னைக்கு நான் வந்து நல்லா ஃபுல் போதை அன்றைக்கி நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னோடனே, எதனால நான் கோவப்பட்டு போய் அங்கே போய் அவங்களெல்லாம் அடித்தேன், பெரிய பிரச்சனையே நடந்துச்சுன்னா இவன் செஞ்ச ஒரு பொய் சத்தியம். சரியா? அன்னையோட இவன் எவ்வளோ பெரிய ஒரு முள்ளமாரி பையங்கிறத நான் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணனால தான் இவன் சத்தியம் பண்ணால் கூட அந்த விஷயத்த நான் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அது வரைக்கும் ஃபோன் எடுக்குவான், பேசுவான். நான் நல்ல அளவு தெரியாமல் அடிச்சிட்டேன். ஃபோன் பண்ணேன் பேசினேன். திருப்பி வந்து, எப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணுறியே, நான் உனக்காக சாப்பிடாமல் இருக்கேன் பத்தியான்ச்சு. யார் நீ? ஏண்டா சோத்துக்கு செத்தவனே, செத்த வீட்டில் புணம் கிடந்தா கூட புடத்தை தூக்கி ஓரமாக வைங்க, நான் சோறு தின்னுட்டு வரேன்னு சொல்கிறவன் மூதேவி நீ சோத்துக்கு எவ்வளோ செத்தவன் சொல்லி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நீ இந்த மாதிரி நீ சாப்பிடாம இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மேலே சத்தியமா, அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லி அவங்க இதில் அதையும் சொல்லி அது மேலே சத்தியமா, பப்பு மேலே சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைப்பான்னா நானும் உண்மைன்னு நம்பிட்டேன். அதுக்கு பின்னாடி தான் நினைக்கிறேன் இவன் சாப்பிட்டதாக என்னாச்சு, இவங்க அத்தை பிள்ளையா யாருக்கிட்டையோ இல்லை, குமரேசன்கிட்டே இவங்க அத்தை பிள்ளைக்கிட்டே தெரியல, யார்கிட்டயோ வந்து நான் பேசினேன். அது மட்டும் எனக்கு அந்த போதையில் ஞாபகம் இருக்குது. அப்போ இவன் சாப்பிட்டானா சாப்பிடலான்னு தெரியல, இல்லை அன்றைக்கே இவன் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு தெரியல. இந்த 3 வருஷத்தில் ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா இப்போ அது நடந்த 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுல்ல. அப்போதைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அதை பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு கோபம் அளவுக்கு மீறி வருது. ஒரு தாய் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு அதை மீறுறானா அவன் எவ்வளோ தருதாடி பயலாக இருப்பான், அவன் எவ்வளோ ஒரு கேவலமான கேடு கெட்டவனாக இருப்பான். அப்போ என் பொண்டாட்டி எவங்கிட்டையுமே திறந்து காட்டலை, என் பொண்டாட்டி ஒரு உத்தமிதான்னு சொல்லி இவங்க ஆத்தா மேலே சத்தியம் பண்ணுறானே, அப்பா ஒரு பச்சை தேனா ஊரறிஞ்சு அவுசாரிங்கிறது இதிலே இருந்து உங்களுக்கு தெரியுதா? இவன் பண்ணுற சத்தியம் அத்தனையுமே ப்ராடு பித்தலாட்டம் தான். சத்தியங்கிறது நம்ம அதெல்லாம் வந்து கடவுளுக்கு பயந்து சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக காப்பாற்றும். அந்த சத்தியத்துக்காகவே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன். சரியா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவன் வந்து முந்தா நாள் தான் நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாருமே ஆவேசமாக இருக்கீங்க. ஐயோ இப்படி பண்ணிடுவாரா அப்படி பண்ணிடுவா அது வேணாம். அதுலேயும் வந்தாங்க 4 பேர், மாமா இவளை நம்பி பண்ணிடாதா மாமா இவ எப்போ வேணாலும் உன் காலை வாரிடுவார் மாமா இவ வந்து பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு உன்னை ரோட்டில் விட்டுருவார் மாமா, அது மாமா இது மாமா. ஓமாங்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வாயில் பெருசாக தூக்கி அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் இருக்கேன்னா எனக்கெல்லாம் அல்வா கிண்ட முடியாது, நான் படுக்க போட்டு நான் கிண்டி போடுவேன் அல்வா. புரியுதா? டே ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் நல்லா கேட்டுக்க. நான் எப்படியோ போனேன், ஆமாம் போனேன். ஆனால் எப்படியோ போனவளை கொண்டு வந்து வீட்டை விட்டு கூட விடாமல் வச்சுருந்து நான் பஸ்ஸில் போகிறேன் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றேன், இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு விழாக்கு இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னா, இல்லை நானே கூட்டி போகிறேன், காரை வேலைக்கு கூட்டி போகிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ 2 நாளாக ஒரு 7:30 இருக்குது, நாளைக்கு வாய்தான்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்பா நாளைக்கு அவளுக்கு வாய்தாப்பா என்னப்பா, ஏன் ஊரெல்லாம் புருஷன் பிடிக்க தெரிஞ்சவளுக்கு 50 வயசில் அரிப்படுத்தி இத்தனை ஆம்பளை தேட தெரிகிறவளுக்கு வாய்தா எப்போன்னு தெரியாதா? இதே எங்கள் கேஸ் வாய்தா, அந்த கோயம்புத்தூர் மதுரை வாய்தாவை எப்போன்னு கேளுங்களேன், தெரியாது. அந்த வக்கீல் நம்பர்லாம் அது கேட்டால் தெரியாது. ஈபி எவ்வளோ கட்டுறோன்னு தெரியுமா? தெரியாது. சிலிண்டரு தெரியாது. வேறு வீட்டு வாடகை தெரியாது. எதுவுமே தெரியாது அந்த ஓலியப்பனுக்கு. அவள் வாய்தா தேதி மட்டும் நைட்டும் பார்க்கணும் யோசிச்சுக்கிட்டே இருக்காராம். ஏன்னா அக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது, வெறும் வாழைத்தண்டை மட்டும்தான் பிடிக்க தெரியும். ஏன்னா அது மட்டும்தான் இவன் பிடிக்க சொல்லி கொடுத்துருப்பேன் போல இருக்கு. ஏன்னா 2 பேரும் அந்த வேலை தானே பார்த்துருக்காங்க. இவன் ஆளை பிடிச்சி கொடுக்க, அவள் படுக்க, சம்பாதிக்க, இந்த வேலையாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் வெளியே என்ன தெரியும்? ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே நான் ஒன்று சொல்கிறேன், ஈபி எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் வந்து வேறு சின்ன செலவு, சிலிண்டரு எனக்கு வந்து ப்ரூஃபே கிடையாது. சிலிண்டர் வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது, 2வது என்னென்ன இது மற்றபடி சின்ன கடை இல்லை, எல்லா நம்பருமே நான் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் போய் அலையிறத விட உட்காந்த இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன். எதுவாக இருந்தாலும் அப்படி தான் நான் எல்லா நம்பருமே இந்த ஒரு டைரியை போட்டு எழுதி வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு நம்பர் வேணா கூட, எப்பா இந்த அவங்க நம்பர் இருந்தால் சொல்லு, உடனே வருவாங்க. ஆமாம் நீ தானே இவ்வளோ ஊரில் இருக்கிறவங்க நம்பர் பூரா வச்சுருப்பேன், நீ தானே ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவாங்க. இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கிறவனுக்கு வாய்தா தேதியை மட்டும் வீடியோ முடிச்சோன்னு பார்க்க போகிறேன், தேதி என்னன்னு தெரிய போதும் அப்படி பொங்குற. ஏன் ரொம்ப பொங்குற? ரொம்ப அக்கறை பொங்கலாக இருந்தால் நான் நீங்கள் எப்படி தான் அப்பா என்ன கிளம்புனேன்,
என்னப்பா வாங்கிட்டு வரட்டும், எதுவும் சமைக்கிறியா? ஒரு பூனாவும் பண்ண முடியாது. எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட்டு தேவை. 3 நாள் நான் பீரியட்ரா. என்னை எவ்வளோ பாடுபடுத்துறான்னு உங்களுக்கு சத்தியமாக நான் சொல்லவா? புடிச்சா துணி எடுத்து போடலாம், துவட்டினா துண்டு எடுத்து காய போடலாம், சாப்பிட்டா அந்த எச்சியை வளைச்சு குப்பை தொட்டியில் போடலாம். இல்லை ஏதோ சின்ன சின்ன வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா சொல்லுங்க பார்ப்போம். உக்காந்துக்கிட்டு அவ்வளோ சவரட்டினையா அவ்வளோ தூரம் பண்ணுறானே, இதெல்லாம் உனக்கு நான் மற்ற நாள் தான் பண்ணுறேன் வைக்கிறேன், சரி ரைட்டு ஓகே. ஒருத்தி முடியலை, என்னைக்காவது இந்த 3 நாள் முடியலை அப்படின்னா கூட ஒன்னால வந்து இது பண்ண முடியுதா? ஒரு நிமிஷம் இருங்க வர்றேன். இந்த ஆள் தான் போகணும். எதுக்கு அப்படின்னீங்கன்னா, வண்டி நின்றுச்சு அவங்க அம்மா வீட்டு வாசல்லையே. நான் ஒன்றே ஒன்று சொல்லவாங்க, வண்டி வாங்கி 3 மாதம் ஆச்சு. நான் சொல்கிறேன், வண்டி புது வண்டி 3 மாதத்துக்குள்ளே கொண்டு போய் சர்வீஸ் விடு. ஏங்க எவ்வளோ விஷயத்தங்க நான் பார்க்கட்டும். இந்த வண்டியை கொண்டு போய் அன்றைக்கி பிரியாணி கொண்டு போய் கொடுக்காதடா, அன்டைம்டா, வேணாம்டா, பேய் பிசாது இருக்கும், ஒரு காசை போட்டு கூட நாளைக்கு வாங்கி கொண்டே கூட கொடு சாப்பிடுவாங்க. இப்படி நேரங்கட்ட நேரத்தில் கொண்டுட்டு போகாத போகாத போகாதன்னு தலையால் அடிக்கிறேன். வேணுக்கும்னு இங்கேருந்து போய் அடிச்சு அந்த வண்டி அப்படியே சப்சாடாக நொறுக்கி போச்சு. கொண்டு போய் 10,000 ரூபா வேலைக்கு விட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தான். திருப்பி அந்த வண்டி வந்து என்னால் ஓட்ட முடியல, அது ஒரு மாதிரி டைட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்கவோ. அந்த வண்டியை கொண்டு விற்க சொல்லி வண்டியை கொண்டு விற்றுட்டேன். இப்போ புது வண்டிக்கு எத்தனை நாள்? 15 நாள் நான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க, அக்கா இத்தனை கிலோமீட்டர் போயிருச்சுன்னா நீங்கள் வண்டியை கொண்டு வாங்கக்கா, நாங்கள் ஆயில் மாற்றி செக் பண்ணணும்னு சொல்லி. இப்போ அந்த வண்டியில் வந்து ஆரஞ்சு கலரில் ஏதோ காட்டுதான். ஆரஞ்சுன்னா என்ன? அலாட்டு. எல்லாத்துக்குமே தெரியும் ஆரஞ்சுங்கிறது அலாட்டு. ஸ்டார்ட் ஆகலை, ஆரஞ்சு கலரில் நிற்கிது, நான் மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் இருந்து ஆளை வர சொல்லிட்டேன். இது தேவையா? நானே 1008 மறதியில் உள்ளவன். நானே யோசிச்சு நேற்று கூட சொல்கிறேங்க, டே வண்டியை கொண்டே உர்றா. இப்போ அந்த வண்டி கையில் நிற்கும் போதே கூட ஒரு 2 நாளில் விட்டுருந்தா கூட நான் என்ன சொன்னேன், சரி எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த பசங்க யார் இருந்தால் கூட கொண்டு வந்து விட வாங்கடா தம்பி எடுத்துகிட்டு போங்களா, இல்லை நான் கூட போய் கூட விட்டுட்டு கூட சேராட்டோவில் வந்துடுவேன். விடு விடு, புது வண்டி. ஏன்னா அந்த ஆயில் கீழு பெட்ரோல் எல்லாம் கரெக்டாகி மிக்சிங் ஆகி அந்த இன்ஜின் பூரா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஆயில் எனக்கு தெரிஞ்சுங்க, அந்த வண்டி எப்படி ஒரு 10-15 ஒரு 20,000 கிலோமீட்டர்னாலும் ஓடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குத்து மதிப்பா தெரியல, அது மீட்டர் பார்த்தா தான் தெரியும். 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஆயில் ஊற்றாமல் வண்டி ஓட்டினா அந்த வண்டி என்னத்துக்கு ஆகும்? வாழ்க்கையில் நான் சொல்கிறத எதையுமே இவ என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி ஆணுவத்தில் ஆடுறவன் ஒவ்வொருத்தருக்குமே சொல்கிறேன். வீட்டில் இருக்க பெண்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, அது பெத்த பிள்ளையோ தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ பெரியவங்க ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு பொண்ணு ஒரு கூட இருக்க ஒரு மனைவியோ துணைவியோ யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை புரிஞ்சு நடந்துக்கணும். இவன் இருக்கேன் பார்த்தீங்களா, காலையில் தான் அவ்வளோ தூரம் பேசிட்டு போனேன். காலையிலே அப்படியே சண்டை வர்ற மாதிரி வந்து நான் பேசவே இல்லை, எனக்கு பேச விருப்பம் இல்லைங்க. ஒரே வார்த்தை எனக்கு பிடிக்கலையா. இப்போலாம் நான் என்ன பண்ணுறது, முன்ன மாதிரி சண்டை போடுறது அதே கிடையாது. சண்டை போட்டு நீ சண்டை போட்டாலும் அவன் செய்வேன், நான் செய்கிறத செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு இருக்கிறவன்ட்ட போய் சண்டை போட்டு நான் இது நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் கேட்குறதுக்கு பொதுவாக இதையும் மூடிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பிரச்சனைங்கிற இடத்துல நம்ம அந்த மௌனமாக போகும்போது அந்த இடத்துல நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். இப்போ கூட பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் வீடியோவும் போடலை ஒன்றும் போடலை, பேசாமல் படுத்திருந்தேன். என்னடா போடுறது ஏதரா போடுறது, சரி இது நம்மளோட வருமானம், கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே போய் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு போய் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி மண் தூக்கி கல் தூக்கி சிமெண்ட் தூக்கி பொழுது அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்படுறவங்கள பார்த்தா, இந்த நேரத்தில் நான் சேர் ஆட்டோவில் போயிருந்தேன். இந்த ஸ்டாண்ட் இல்லை, உடஞ்சி போச்சு. எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஸ்டாண்ட் வாங்கினேன், எங்களுக்கு தொழிலே இதுதான். அப்படிங்கும்போது இந்த ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு போனேன். போகும்போது என் கூட சேர் ஆட்டோவில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஜென்ஸும் இருப்பாங்க லேடிஸும் இருப்பாங்க. சேர் ஆட்டோங்கும் போது கூட உட்காந்துருக்கேன். அவங்களோட வேர்வை சுமல் எனக்கு பக்கத்தில் உட்காரவே முடியலை, அப்போ இருக்குது. ஆனால் அந்த வேர்வை சுமல்ல அவங்களெல்லாம் பார்த்தேன். நான் திரும்பி பார்க்குறப்ப அவங்க வந்து குளிச்சுட்டு வரும்போது அவன் அந்த வேர்வையோட சுமல்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். ஏன்னா இந்த கொத்தனார் வேலை பார்த்தவங்க பெயிண்டிங் வேலை பார்த்தவங்க எல்லாருமே அந்த உழைப்போட அந்த வாசத்தை தான் நான் பார்த்தேனே ஒழிஞ்சு நான் ஏற்கனவே ரொம்ப சுத்தம் பார்க்குறேன். இதனாலேயே மேக்ஸிமம் வந்து நான் சேர் ஆட்டோவில் போக மாட்டேன். சரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ப்ரைவேட்டாக இது பண்ணால் 200 ரூபா கேட்பாங்க, இதுன்னா 20 ரூபாயில் போய் மெஜ்ரா காலேஜ்கிட்ட இறங்கிக்கலாமேன்ட்டு போயிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது கேட்கணும். இப்போ போய் அம்மா வீட்டுக்கிட்ட நிற்கிறானா, வண்டி போயிருச்சான், அதனால் ஒரு மெக்கானிக்கே வர சொன்னானா. இதை நான் 10 நாளாக நான் சொல்கிறேன்ல, நீ பாரு ஆயிலை மாற்று. ஏன்னா அந்த வண்டியில் வந்து இப்போ எங்கள் பழைய வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆயில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து டிமுக்குன்னு எரியும். ஆயில் மாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வண்டியில் அது கிடையாது. அது மட்டும் இல்லை, ஸ்டிக்கரா அது ஏதோ மிதிக்கிறது, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த வண்டியில் கிடையாது. அப்புறம் என்ன மயிருக்கு இந்த வண்டியை நீ எடுத்த? நான் வண்டி எடுக்கிறப்ப நான் சொல்கிறேன், எப்பா பார்த்துக்க,
எனக்கு வண்டியை பற்றி தெரியாது, நீ எடுத்து கொடுக்குற வண்டியை நான் ஓட்டுவேன், எல்லாமே தெரியுதானா. இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்த வண்டி எல்லாத்துக்குமே பெட்ரோல் 300 போட்டு 300 போட்டால் போதும், ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டலாம், அவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு. ஆயில் இல்லைன்னா அதுவே ஆயில் இல்லை மாற்றுங்கிறத ஆயில் ஆப்ஷன் பட்டனா காட்டிடும். இப்படி இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இது இருக்கிற விதத்தில் போய் எடுக்கிறாங்க இந்த வண்டியை எடுக்கும் போதே நான் சொல்கிறேன், டே இதில் எல்லாம் இருக்குதாடா, நல்லா பார்த்தியாடா, செக் பண்ணியாடா, எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ஓட்டுவேன், அவ்வளோதான். மற்றபடி வண்டியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இந்த வண்டிக்குள்ளே 25 வருஷமாக ஊறி மூழ்கி எந்திரிச்சுவேன் அப்படின்னா கேட்கறது கிடையாது. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் இவன் என்னைக்கு பொய் சத்தியம் பண்ணி அவங்க அம்மா வீட்டில் பிரியாணி தின்னானோ அன்னையோட இந்த அவளை டைவர்ஸ் பண்ணுறேன். இன்னொன்று உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன், டைவர்ஸ் யார் பண்ணுவா? ஒரு புருஷன் பொண்டாட்டியை பண்ணலாம், பொண்டாட்டி புருஷனை பண்ணலாம். இவனே எவனுக்கு பொண்டாட்டி புருஷனே தெரியல, அவ எவனுக்கு பொண்டாட்டினே தெரியல, அவ போய் எவனோ புருஷன்னு சொல்லி ஆதாரம் பூரா வச்சிருக்கா. இவனுக்கு பொண்டாட்டியே இல்லைங்கிற ஆதாரம் பூரா இவன் வச்சிருக்கான். எப்படி இவங்க என்ன இவன் டைவர்ஸ் கொடுக்காம நான் பாவலா கட்டுறான் நீங்க நினைச்சீங்களா? சத்தியமா ஒன்று சொல்லாத, இவன் சாகிற வரைக்கும் இவன் டைவர்ஸ் அவளே கொடுக்குறனாலும் இவன் கொடுக்க முடியாது, இவனே கொடுக்குறனாலும் அவன் கொடுக்க முடியாது. ஏங்க நானே சொல்றேன், டைவர்ஸ் கேட்குறேன். அவர் வக்கீல் நேத்தானங்க சொன்னேன், போட்டா கேட்குறாரு, ஒரு போட்டா கல்யாணம் போட்டா. நான் எங்கே ஒரு கல்யாணம் போட்டாவுக்கு நேற்று கோகுல் கூட நாங்கள் இன்ன வரைக்கும் போட்டா எடுத்துல 12 வருஷம் ஆச்சு, 12 வயசு ஆகுது கோகுலுக்கு. இப்போ வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அப்படிங்கும்போது இவ்வளோ ஆதாரம் பிறந்ததுலேருந்து இப்போ ரேஷன் கார்டுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பேர் போடுறதே இப்போ அப்படின்னு தான் போடுவேன். அவங்களும் பாலவநாயன் தான் அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுருக்கதே டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கேள்வி கேட்கும்போது ஆனந்த புருஷனை வச்சுக்கிட்டு ஆனந்த ரேஷன் கார்டில் பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு இவனுக்கு பொண்டாட்டிங்கிறதே ஒன்றுமே இல்லாமல் இவன் எப்படிங்க டைவர்ஸ் பண்ணுவேன்? ரெண்டாவது எதுக்குங்க இவ்வளோ பெரிய சத்தியம் சொல்லுங்க பாப்பா? அப்போ இவன் சத்தியம் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? நீங்களாம் நம்புவீங்களா? இனிமே குரான் சத்தியமா, பப்பு மேலே சத்தியமா, அம்மா மேலே சத்தியமா, பேரை மேலே சத்தியமா, எல்லாரும் மேலேயும் சத்தியம் பண்ணிட்டு குடும்பத்துக்காக கடவுள் மன்னிச்சுக்குவார். அப்போ குடும்பத்துக்காக தான் வந்து பல பேர்கிட்ட போயிட்டு வந்ததே போய் சத்தியம் பண்ணியா? குடும்பத்துக்காக தான் இப்போ வந்து சரத்துக்கிட்ட 4 வருஷம் போனது, ஆனந்துக்கிட்ட போனது, அன்றைக்கி உங்கள் அம்மா படத்தை தூக்கி வச்சு என் பொண்டாடி பத்தினி தானே சொல்லி சத்தியம் பண்ணியே. அப்போ அது எந்த சத்தியம்? நான் ஒன்று சொல்லவா, நீ பண்ணக்கூடிய சத்தியம் உனக்கே விளைவாக வந்து நிற்கும், உனக்கே வினையாக வந்து முடியும். கண்டிப்பாக நீ பார்க்க போகிற. எனக்கு என்னன்னாங்க, அதனால தாங்க இவன் பொய் சத்தியம் பிராடு சத்தியம் பண்ணா பார்த்தீங்களா? நான் காரில் போகக்கூடிய சூழ்நிலை இப்பயும் சொல்கிறேங்க, கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்ல. என்னைய வந்து சரி நீ அவங்கள தான் நான் பார்க்க போகிறேன், சரி கிளம்பு, நீ பஸ் ஏறி போயிட்டு நீ நைட்டுக்கு வான்னு மட்டும் சொல்லட்டும், நான் பஸ்ஸில் போகிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். திருச்செந்தூர் நான் போகலையா? சொல்லுங்க பாப்பா. இந்தா நேரம் ஆரப்பாளையம் சேராட்டம் 30 ரூபா கொடுத்தா சேராட்டோவில் போய் இறங்குவேன். நேரம் ஆரப்பாளையம் போனால் 3 மணி நேரத்தில் தாராப்புறம் அழகாக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு ஆட்டோ பிடிச்சோன்னா சுற்றிலும் போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கூட 5 to 6 மணி வரைக்கும் இருந்து அழகாக பஸ் ஏறி திருப்பி நான் வீட்டுக்கு வர போகிறேன். என் கூட இருக்கவன் விட்டாதானே நான் போகிறேங்கிற போக்கில் நான் பிள்ளைய பக்கம் தான் போயிருப்பேன். இவன் நான் பாலா கூட போய் படுத்தே எந்திரிச்சிருந்துட்டுன்னு சத்தியமாக சொல்கிறேன், முருகன் மேலே ஆணையாக வேலைன்னு சொல்லிடுவாங்க. இவனை பற்றியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. இவன் எப்படி பேசுவேன், இவன் எப்படியெல்லாம் சந்தேகப்படுவேன், இவன் என்னெல்லாம் பண்ணுவேன், ஏதெல்லாம் பண்ணுவேன், எப்படி வெயிலில் போயிட்டு வந்தால் எனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகுமா? அப்போ ஒருத்தியோட உடம்புல வந்து அவனுக்கு அக்கறை கட்டலை, அவனுக்கு அதில் தான் அக்கறை. எதுவும் வந்துடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது, ஐயோ அப்படியா, ஐயோ இப்படியா அப்படிங்கும் போது அப்போ அவன் புத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியலையா? அதனால என்ன சொல்கிறேன்னா, இவன் சத்தியம் பண்ணி இவங்க அம்மா மேலே சத்தியமாக அவ ஒரு உத்தமி எவங்கிட்டையுமே போகலைன்னு சொல்கிறதும் சரி, இவன் சத்தியமாக நான் டைவர்ஸ் பண்ணுறேங்கிறது, இவன் இனிமேல் சத்தியம் பண்ணுனா யாருமே நம்பாதீங்க. டைம் பாஸ்க்கு வீடியோ பார்க்குறீங்களா, சிரிக்கிறீங்களா, அதோடு வச்சுக்கோங்க. ஏன்னா இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, இவன் எவ்வளோ பெரிய 420 எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் நிறைய விஷயம் வாயை திறந்து சொல்கிறதில்ல, சரியா? சரியான முள்ள மாதிரி பையன். அதனால தான் வந்து அவள் 23 வருஷமாக போய் கண்டவன்ட்ட மேய்ச்சிட்டு வந்து இப்போ மேயிற அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து விட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? எதுக்கு நம்ம போய் அவனை பேசணும்? அதனால இவ மன உளைச்சல் ஆகிறா. எப்படி புருஷனாவே இரு, ஒரு புருஷன் கள்ள புருஷனை பேசுறதுக்கு பொண்டாட்டி மன உளைச்சல் ஆகுறான்னு சொல்லி கள்ள புருஷனை பேசாம என்னையும் பேச விடாம அப்படியே நகர்த்துக்கிட்டு போறானே. அப்ப இவன் புருஷனா இருப்பானா இல்ல புரோக்கரா இருப்பானா? கட்டிக்கிட்டவனா இருக்கானா இல்ல கூட்டி கொடுத்தவனா இருப்பானா? நீங்களே சொல்லுங்க, இதுக்கு பதில பார்ப்போம். கருமம் கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. வாழ்ந்தா அந்த மரத்துல வழியில சந்த மரத்துல வாரு, ரெண்டும் கட்டாம ஏன் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற? இதை பார்க்கும்போது நமக்கே கேவலமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அதனால நான் என்ன சொன்னா, ஏன் பொழப்ப நான் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எனக்கு சம்பாரிச்சு ஆகணும். 1 மாதம் நான் வீடியோ போடாமல் எனக்கு 1000 கவலை இருந்தாலும் சோகம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அதை நான் மேனேஜ் பண்ண, நான் அதை சோகத்தில் காட்டுறேன். வீடியோவில் போட்டு முடிச்சு கூட சோகமாக போயிருக்கலாம். ஆனால் அதை காட்டுறதுக்கு முன்னாடி போடாமல் உட்காந்து நான் சோகம் காட்டினா எனக்கு மாதம் ஆனால் வரும்போது செலவில் எனக்கு தான் இடிக்கும், ஒன்றுமே சமாளிக்க முடியாது என்னால். நீங்கள் உங்களை மாதிரிலாம் ஆயிரக்கணக்கான பிரச்சனை எனக்கு கிடையாது, லட்சக்கணக்கான பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணணும். அதனால் எனக்கு இது என்னோட பொழப்பு, நான் போட்டு தான் ஆகணும். நான் முடிஞ்சால் இன்றைக்கி சமைச்சால் 12 மணி விழுதுகள் லைவ் வருவேன், இல்லைனா கமாண்ட் வீடியோ கம்பல்சரி வரும். எல்லோரும் பாருங்கள். ஓகே, பாய்.